புதிய அமைச்சரவை புதிய அமைச்சரவை பதவியேற்றது இன்று காங்கிரஸ் புறமுதுகு ஓட்டி புறவாசல் வழியா வந்திருக்கிறது. இதுல காங்கிரஸுக்கு ஒன்றும் மகிழ்ச்சி அடையக்கூடியது ஒன்றும் இல்லை. மறுபடியும் திமுக இந்த வந்தே மாதரம் பாடல் பாடியதை பிரச்சனையாக்குறாங்க. வந்தே மாதரம் என்பது நமது நாட்டு பாடல், தேசப்பற்று பாடல். இந்தியா முழுவதும் அது பாடப்பட வேண்டும். எந்த விதத்திலும் தமிழ்தாய் இதனால் அவமதிக்கப் போவதில்லை. தமிழ்தாய் தேசத்தை பார்த்து எப்பொழுதுமே மகிழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். புதிய அமைச்சரவை புதிய அமைச்சரவை பதவியேற்றது இன்று காங்கிரஸ் புறமுதுகு ஓட்டி புறவாசல் வழியா வந்திருக்கிறது. இதுல காங்கிரஸுக்கு ஒன்றும் மகிழ்ச்சி அடையக்கூடியது ஒன்றும் இல்லை. மறுபடியும் திமுக இந்த வந்தே மாதரம் பாடல் பாடியதை பிரச்சனையாக்குறாங்க. வந்தே மாதரம் என்பது நமது நாட்டு பாடல், தேசப்பற்று பாடல். இந்தியா முழுவதும் அது பாடப்பட வேண்டும். எந்த விதத்திலும் தமிழ்தாய் இதனால் அவமதிக்கப் போவதில்லை. தமிழ்தாய் தேசத்தை பார்த்து எப்பொழுதுமே மகிழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். புதிய அமைச்சரவை புதிய அமைச்சரவை பதவியேற்றது இன்று காங்கிரஸ் புறமுதுகு ஓட்டி புறவாசல் வழியா வந்திருக்கிறது. இதுல காங்கிரஸுக்கு ஒன்றும் மகிழ்ச்சி அடையக்கூடியது ஒன்றும் இல்லை. மறுபடியும் திமுக இந்த வந்தே மாதரம் பாடல் பாடியதை பிரச்சனையாக்குறாங்க. வந்தே மாதரம் என்பது நமது நாட்டு பாடல், தேசப்பற்று பாடல். இந்தியா முழுவதும் அது பாடப்பட வேண்டும். எந்த விதத்திலும் தமிழ்தாய் இதனால் அவமதிக்கப் போவதில்லை. தமிழ்தாய் தேசத்தை பார்த்து எப்பொழுதுமே மகிழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். புதிய அமைச்சரவை புதிய அமைச்சரவை பதவியேற்றது இன்று காங்கிரஸ் புறமுதுகு ஓட்டி புறவாசல் வழியா வந்திருக்கிறது. இதுல காங்கிரஸுக்கு ஒன்றும் மகிழ்ச்சி அடையக்கூடியது ஒன்றும் இல்லை. மறுபடியும் திமுக இந்த வந்தே மாதரம் பாடல் பாடியதை பிரச்சனையாக்குறாங்க. வந்தே மாதரம் என்பது நமது நாட்டு பாடல், தேசப்பற்று பாடல். இந்தியா முழுவதும் அது பாடப்பட வேண்டும். எந்த விதத்திலும் தமிழ்தாய் இதனால் அவமதிக்கப் போவதில்லை. தமிழ்தாய் தேசத்தை பார்த்து எப்பொழுதுமே மகிழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். புதிய அமைச்சரவை புதிய அமைச்சரவை பதவியேற்றது இன்று காங்கிரஸ் புறமுதுகு ஓட்டி புறவாசல் வழியா வந்திருக்கிறது. இதுல காங்கிரஸுக்கு ஒன்றும் மகிழ்ச்சி அடையக்கூடியது ஒன்றும் இல்லை. மறுபடியும் திமுக இந்த வந்தே மாதரம் பாடல் பாடியதை பிரச்சனையாக்குறாங்க. வந்தே மாதரம் என்பது நமது நாட்டு பாடல், தேசப்பற்று பாடல். இந்தியா முழுவதும் அது பாடப்பட வேண்டும். எந்த விதத்திலும் தமிழ்தாய் இதனால் அவமதிக்கப் போவதில்லை. தமிழ்தாய் தேசத்தை பார்த்து எப்பொழுதுமே மகிழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்.